நம்ம போன வாரம் வந்து வாரமும் நம்ம வந்து வாதம், பித்தம், கபம் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் யோகா தினத்தோட சிறப்பா தமிழ் சொற்கள்ல வல்லினம், மெல்லினம், இடையினம் அந்த 3யும் வாதம், பித்தம், கபத்தோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதுல சில பேருக்கு சந்தேகங்கள் கேட்டதுனால, சரி இன்னும் கொஞ்சம் அத டீப்பா இன்னைக்கு சொல்லலாம்னு சொல்லி இன்னைக்கு கிளாஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உடலை பத்தி தெரிஞ்சுக்குவோம். அடுத்து ஆசன பயிற்சி செய்வோம். அடுத்து அதே இது தமிழ் சொற்கள் எப்படி சரி பண்ணுதுங்கிறத செஷன் முடியும் போது பார்க்கலாம். இப்ப நம்ம இன்னைக்கு பயிற்சி எப்படி பண்ண போறோம்னா, உடலை வந்து 3ஆ பிரித்து பார்த்தோம். ஆஹ் கீழே கபம், மேல பித்தம், அதுக்கு மேல வாதம் அப்படின்னு 3ஆ பிரிச்சு பார்த்தோம். மூன்றுக்குமே 3 விதமான பயிற்சியும் நாம வந்து கொடுக்குறோம். இப்போ நமக்கு வந்து இந்த வாதம், பித்தம், கபத்தோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட ரிசல்ட் வந்து நம்மளுடைய குணங்கள்ல இருக்கும். இப்ப கப உடலா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப ஸ்லோ ஆக்டிவா இருப்பாங்க. அவங்கள ஒரு இடத்துக்கு கிளப்புறது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து ஸ்லோவா தான் இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம கப உடல் அப்படின்னு சொல்றோம். அந்த அவங்களுடைய அந்த குணத்துக்கான பெயர் வந்து யோகால என்ன சொல்லுவாங்கன்னா தாமசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாமதம்ங்கிற வார்த்தை தான் தமசிக் அப்படிங்கிற சொல் மூலமா யோகால தமசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. வாத உடல் அப்படின்னு சொல்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே அந்த ஸ்லோக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. எப்பயுமே ஃபாஸ்டா இருப்பாங்க. அவங்க எது செஞ்சாலும் வேகமா செய்வாங்க, ஒரு பதட்டத்தோட செய்வாங்க, வேகமாவே இருப்பாங்க. அப்ப இவங்கள ஃபாஸ்ட்ன்னு சொல்றோம்னா அதற்கான யோகிக் டேர்ம் என்ன அப்படின்னா ரஜசிக். இப்ப இது இரண்டுக்கும் இல்லாம நடுவுல இருக்கிறவங்க தான் அந்த பித்த உடல்காரவங்க. அவங்களுக்கான பெயர் மீடியம்னு வச்சுக்கலாம், இல்ல நார்மல் அப்படின்னு வச்சுக்கலாம். அதற்கான சொல் வந்து சாத்விக். அப்ப தமசிக், சாத்விக், ரஜசிக் இதான் வந்து 3 குணங்கள். நம்ம ஒரு கிளாஸ்ல நம்ம வந்து வாதமா, கபமா, பித்தமான்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்மளுடைய குணம் வந்து வாதமா, பித்தமா, கபமா அப்படின்னு பார்த்துக்க போறோம். இப்ப அந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறத விட்டுலாம் நம்ம வந்து தமசிக்கா, ரஜசிக்கா, சாத்விகா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 குணமுமே எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். யாருமே எப்பயுமே தமசிக்கா, எப்பயுமே ரஜசிக்கா அப்படி இருக்க மாட்டாங்க. 3ம் கலந்து கலந்து தான் இருக்கும். இப்ப நம்ம இருக்கோம். இன்னைக்கு வந்து மாமியார் வீட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு நம்ம போறோம்னு வைங்களேன், உடனே நம்மளோட குணம் வந்து ரஜசிக்கா மாறிடும். காலையில தூக்கமே வராது, கடகடன்னு துவைச்சு போடுவோம், வீடை கிளீன் பண்ணுவோம், மாமியாருக்கு ஏதோ ஒரு சமையலை வச்சுட்டு வீட்டுக்கு வேகமா ஓடுறதுல இருப்போம். அப்ப நம்ம எந்த உடல்காரவங்களா இருந்தாலும் சரி, அந்நேரம் நம்ம ரஜசிக்கா மாறிடுவோம். இப்ப அம்மா வீட்ல இருந்து ரிட்டர்ன் மாமியார் வீட்டுக்கு வர போறோம்னு வைங்களேன், யாரா இருந்தாலும் சரி தமசிக்கா மாறிடுவோம். பெட்ல இருந்து எந்திரிக்கவே மாட்டோம், குளிக்க மாட்டோம், பேக் பண்ண மாட்டோம். அந்த கடைசி டைம் வர இழுத்து அடிச்சிட்டு அப்படியே மெதுவா வருவோம். யாரா இருந்தாலும் அந்நேரம் நம்ம தமசிக்கா மாறிடுவோம். இப்ப நம்ம யோகா கிளாஸ்க்கு வர்றோம்னு வைங்க, அப்ப நம்ம எப்படி இருப்போம்னா, வேகமா போய் இவ மூஞ்ச பார்த்துட்டு இருக்கவா அப்படின்ட்டு ரஜசிக்கா இருக்க மாட்டோம். ஸ்லோவா போனா ஃபீஸ் கட்டிட்டு ஸ்லோவா போய் என்ன செய்ய, ஸ்லோவாவும் போக மாட்டோம். அப்ப 5:30 மணி கிளாஸ்னா 5:28ல இருந்து 5:32க்குள்ள அப்படி போய் நின்னா போதும் அப்படின்ட்டு அப்ப நம்ம எப்படி இருப்போம்னா, யாரா இருந்தாலும் சாத்வீக்கா இருப்போம். இது எல்லா விஷயத்திலயும் அப்படிதான். இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா யாரா இருந்தாலும் தமசிக்கா மாறிடுவோம். 1:30 மணி நேரத்துக்கு உட்கார்ந்து ஒவ்வொரு ஐட்டமா வாங்கி அப்படியே மெதுவா சாப்பிட்டு பார்ப்போம். இப்ப வீட்ல இருக்கோம், ஒரு உப்புமா தான் அன்னைக்கு டிஃபனு, சாப்பிடலைன்னா திட்டுவாங்களேன்ட்டு தட்டை எடுத்த வேகத்துல வச்சோமா சாப்பிட்டோமான்னு போயிடுவோம். அப்ப எல்லாருமே ரஜசிக்கா மாறுவோம். அப்புறம் நம்ம ஆபீஸ்க்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், அந்த ரொட்டீன் லைஃப்ல இருக்கோம்னா சாத்வீக்கா இருப்போம், கரெக்டா சாப்பிடுவோம். எல்லா விஷயத்துலயும் அப்படிதான். இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னா தமசிக்கா மாறிடுவோம். 1 மணி நேரம் மெதுவா ட்ரெஸ் பண்ணி இது மேட்ச் ஆகுதா அது மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு கிளம்புவோம். யோகா கிளாஸ்க்கு வர்றோமா, ஒரு கொண்டையை போட்டோம், ஒரு டிஷர்ட்டை போட்டோம், அப்படியே வந்து நின்றுவோம். ஆபீஸ்க்கு போறோமா சாத்வீக்கா மாறிடுவோம். நார்மலா எப்பயும் போல அந்த டைம்க்கு வந்து போவோம். இது வந்து இந்த குணம் எல்லாருக்குமே எல்லாமே கலந்து கலந்து வரும். இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஒரு பேர் வச்சிருப்போம், இவ எப்பயுமே லேட்டு அப்படின்னு. அப்ப அவங்க என்னன்னா அவங்க எப்பயுமே தமசிக்கா தான் இருப்பாங்கன்னா அதிகமான நேரம் அவங்களுக்கு தமசிக்கான குணம் வருது. சிலரை பார்த்தாலே அந்த இந்த இதெல்லாம் இப்ப என்ன மீம்ஸ் வருமே,
இடியாப்பம் அப்படிங்கறது எல்லாமே ரஜசிக். அவங்க எப்பயுமே ரஜசிக்காவே இருக்கிறவங்க. அப்புறம் நார்மலா சிலரை பார்த்தா அவங்க எப்பயுமே அப்படியே நிதானமா இருக்காங்களே, எந்த வேலை பார்த்தாலும் பதட்டம் இல்லாம இருக்காங்களேன்னா அவங்க எப்பயுமே அந்த சாத்விக்கா இருக்காங்க. இப்ப இதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய 3 குணங்கள். இப்ப நமக்கே தெரிஞ்சிருக்கும் எது வந்து பெஸ்ட்னு. தமசிக்கா இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் சாத்விக்கா மாறணும். ரஜசிக்கா இருக்கக்கூடாது, நாமளும் சாத்விக்கா மாறணும். அதாவது 2 பேருமே அந்த சாத்விக்கு மாறதான் முயற்சி பண்ணுவோம். சாத்விக்கா இருக்கிறவங்க சாத்விக்லே இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, தமசிக்கா இருக்கிறவங்கள ரஜசிக்கா மாத்த முயற்சி பண்ணோம்னா அவங்க கொஞ்சம் சாத்விக்ல வந்து நிப்பாங்க. ரஜசிக்கா இருக்கிறவங்கள தமசிக்கா மாத்த முயற்சி பண்ணோம்னா அவங்க கொஞ்சம் சாத்விக்ல வந்து நிப்பாங்க. அது எப்படி நம்ம ஆசன பயிற்சி மூலமா மாத்துறது அப்படிங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த தமிழ் சொற்கள் எப்படி அவங்கள மாத்துதுங்கிறத அடுத்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மூச்சு பயிற்சி செய்தோம். 3 விதமான மூச்சு பயிற்சி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? மூமெண்ட், அசைவு கொடுத்து பார்த்தோம். அப்புறம் நல்லா விரித்து வச்சிருந்தோம். அப்புறம் நல்லா சுருக்கி வச்சிருந்தோம். இப்ப அசைவு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப ஸ்லோவா அந்த தமசிக்கா இருக்கிறவங்கள என்ன பண்ணும்னா, அச அச அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அவங்கள ரஜசிக்கா மாத்த முயற்சி பண்ணும்போது அவங்க சாத்விக்கு வந்துருவாங்க. இப்ப நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஒரு ஆசனத்துல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ரஜசிக்கா இருக்கிறவங்கள கொஞ்ச நேரம் இரு, அமைதியாயிரு அமைதியாயிருன்னு அப்படியே தமசிக்கா மாத்துது. அந்த கான்ட்ராக்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த சாத்வீக்கா இருக்கிறவங்கள அப்படியே அப்படியே நிப்பாட்டுது. இந்த 3 விதமான மூச்சு பயிற்சி செய்தோம். இப்ப அதே தான் ஆசனத்துல நாம வந்து செய்து பார்த்தோம். இப்ப போன வாரம் நம்ம 108 சூரிய நமஸ்கார் செய்தோம். அதுல என்ன பண்ணோம்னா, அந்த கடைசியா 107வது தடவையும் 108வது தடவையும் அப்படியே அந்த ஓம் சாண்டிங்கோட அந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி பண்ணும்போது அது வந்து ரஜசிக்கா இருக்கிறவங்கள தமசிக்கா கொண்டு வர்றதுக்கான பயிற்சி. அதுக்கப்புறம் அந்த அதுக்கு முன்னாடி கடைசியா 105 104 103 கடைசியா செய்யறப்பெல்லாம் என்ன பண்ணோம்னா ஃபாஸ்டா செஞ்சோம். 3 சூரிய நமஸ்காரத்தையும் சேர்த்து மூச்சு வாங்குற அளவுக்கு செய்தோம். அது என்ன பண்ணிருக்கோம்னா இந்த தமசிக்கான உடல்காரவங்களை கொண்டு வந்து ரஜசிக்கா மாத்துறதுக்கு நாம முயற்சி பண்ணோம். அதுக்கு முன்னாடி செய்த அந்த 100மே என்னன்னா சாத்வீக்கா இருக்கிறவங்கள அப்படியே சாத்வீகமா வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். இப்ப அந்த 108 சூரிய நமஸ்காரம் யாரு பண்ணாலும் சரி அவங்கள அப்படியே சாத்வீக்கா கொண்டு வந்திருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிதான் நம்ம வந்து பயிற்சி பண்றோம். இதுலயும் நம்ம ஒவ்வொரு விதமா பயிற்சி பண்றோம். இன்னைக்கு இந்த 3 உணர்ந்து பார்க்கலாம். ஒவ்வொரு ஆசனத்திலையும் ஒரு மூமெண்ட், ஒரு கான்ட்ராக்ஷன், அடுத்து அந்த இறுக்கம் அதை எப்படி கொண்டு வரலாம்னா ஒவ்வொரு ஆசனத்திலையும் உஜய் பிராணாயாமா செய்யும்போது அந்த இறுக்கத்தை நம்மளால ஒவ்வொரு இடத்துலயும் உணர முடியும். சோ இதான் இன்னைக்கு பயிற்சி பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம தமிழ் சொற்கள்ல இருக்கு, தமிழ் எழுத்துக்கள்ல உள்ள மெய்யெழுத்துக்கள் பத்தி நம்ம போன வாரமே பார்த்தோம். இந்த மெய்யெழுத்துக்களை வந்து நம்ம கசட, தபர, வல்லினம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வல்லின சொற்கள் எங்க இருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். அது எல்லாமே நம்மளுடைய ஹார்ட் சக்கரா, இந்த நெஞ்சு பகுதியில இருந்து தான் வந்து உருவாகும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஞஞன, நமன, மெல்லினம் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து நமக்கு மூக்குக்கு மேல இந்த ஆஜ்னா சக்கரத்துல இருந்து உருவாகும் அப்படின்னு பார்த்தோம். யரள வளல இடையினம், இது இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த த்ரோட் சக்கரால இருந்து வருவது இடையினம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா இத 3க்கும் பிரிச்சோம்னா இது கபம், இது பித்தம், இது வாதம் அந்த மாதிரி பிரித்திருந்தோம். அது சிலருக்கு கொஞ்சம் குழப்பிருச்சு. இப்ப இதோட குணங்களை வந்து நாம தெரிஞ்சுக்கலாம். ரஜசிக், சாத்விக், தமசிக் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி பார்க்கும்போது இந்த கசட தபர அப்படின்னு சொல்லும்போது ஹார்ட் சக்கர ஆக்டிவேட் ஆன உடனே இந்த கப உடல்காரவங்களுக்கு அப்படியே ரஜசிக்கா மாறுற மாதிரி ஒரு உணர்வு வரும். ஹார்ட் பீட் ரொம்ப மாறி நம்ம வந்து ரஜசிக்கா மாறிடுவோம். இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறள்ல கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, இதுல அதிகமா வர்றது வல்லின எழுத்துக்கள் தான். அப்ப ஹார்ட் சக்கரா இதுல நல்லா ஆக்டிவேட் ஆகும்.
தூங்கிட்டு இருக்கிறவங்கள இந்த குரலை நம்ம சொல்லிட்டோம்னா அடுத்து அவங்க வந்து அப்படியே பிரிஸ்க் ஆயிடுவாங்க. அப்ப இந்த கப உடலா இருந்த அவங்களுக்கு ரஜசிக்கான ஒரு குணத்தை வந்து இந்த வல்லின சொற்கள் ஏற்படுத்தி கொடுக்குது. ரஜசிக்க நமக்குள்ள கொண்டு வந்து கொடுக்குது. அதே மாதிரிதான் இந்த துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே இந்த ஹார்ட் சக்கராவை நல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்மள அப்படியே ரஜசிக்கா மாத்தும். அப்ப நம்ம எப்பயாவது டல்லா இருந்தோம்னா இந்த 2 குறளை சொன்னோம்னாலே அப்படியே எப்படி இப்ப நம்ம அந்த 3 டைம்ஸ் சூரிய நமஸ்கார் ஃபாஸ்டா செஞ்சா நம்ம உடல்ல ஒரு மாற்றத்தை தருமோ அது வந்து இந்த வல்லின சொற்கள் வந்து தரும். இப்ப இந்த மெல்லின சொற்கள் அதோட பெயரே வந்து மெல்லினம், நம்மள வந்து மென்மைப்படுத்தி விட்டுரும். இப்ப அந்த வாத உடல்காரவங்க ஏற்கனவே அவங்க ரஜசிக்கா பதட்டத்தோட இருக்காங்கன்னா அவங்கள சாந்தப்படுத்த மாதிரி, அவங்கள வந்து அப்படியே கூல் டவுன் பண்ற மாதிரி இந்த சொற்கள் வந்து இருக்கும். அப்படியே மெல்லினமா நம்மள வந்து மாற்றி விடும். இரண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த யரல வளல இந்த சொற்கள் எல்லாமே சாத்வீகமானது. என்ன அளவு அந்நேரம் நமக்கு எனர்ஜி தேவையோ அதை கொடுக்குற மாதிரியான அந்த சொற்கள் தான் வந்து இந்த சொற்கள். அப்ப வல்லினம் அப்படிங்கிறது ரஜசிக்க உண்டு பண்ணும். அப்ப கப உடல்காரவங்க அந்த வல்லின சொற்களை அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னா தானாவே அவங்க உடல் ரஜசிக்கா மாறிடும். இந்த மெல்லினம் அப்படிங்கிறது தமசிக்கான குணத்தை கொடுக்கும். அப்ப ரஜசிக்கா இருக்கிறவங்களுக்கு அந்த தமசிக்கான குணம் தேவை அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த மெல்லின எழுத்துக்கள் வந்து பொருத்தமா இருக்கும். சாத்வீகமா இருக்கிறவங்களுக்கான அந்த இதுதான் வந்து இடையின சொற்கள். இடையின எழுத்துக்களை பயன்படுத்தும் போது நம்மள அப்படியே சாத்வீகமாக்கும். இதுதான் நம்ம வந்து நிறைய அந்த காலத்துல அந்த சித்தர்கள் முனிவர்கள் அவங்க எல்லாருமே இத உணர்ந்துதான் வந்து பாடல்கள் பாடியிருப்பாங்க. இப்ப திருப்புகழ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண அப்படின்னு சொல்லும் போது அது ஹார்ட் சக்கரா. அப்ப அந்த திருப்புகழ் பாடும் போதே தூங்கிட்டு இருக்கிறவங்க கூட அப்படியே ஆக்டிவ் ஆயிருவாங்க. அப்போ கப உடல்காரவங்களுக்கு நல்லா ஹார்ட் பீட் வர்றது, அவங்க அப்படியே எனர்ஜெட்டிக்கா மாறுறதெல்லாம் தெரியும். அதே மாதிரிதான் அந்த வேல்மாறல் பாடலும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தனவன் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் அதிகமான அந்த வல்லின சொற்கள் இருக்கும். முருகன் பாடல்கள் எல்லாமே வந்து நம்ம ஆரோக்கியத்துக்குன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் அது வந்து வல்லின சொற்களா இருக்கிற மாதிரி இருக்கும். கந்த சஷ்டி எடுத்தோம்னா அந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் எல்லாமே கலந்து அந்த வாத பித்தம் கபம் எல்லாத்தையுமே சரி செய்து நம்ம குணத்தை வந்து சாத்வீகமா மாத்துற மாதிரி இருக்கும். இப்ப அதே இது சிவன் பாடல்கள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மந்திரமாவது நீரு அப்படின்னா அது எல்லாமே அதிகமா அந்த மெல்லின சொற்கள் வர்ற மாதிரி இருக்கும். நம்ம எப்பயுமே டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ல இருந்தோம்னா அந்த பாடல்களை கேட்கும் போது பாடும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் வந்து தமசிக்காவோ அப்படியே சாத்வீகமாகவோ மாறுற மாதிரி இருக்கும். இந்த தில்லை வாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கு அடியேன் அதுவும் அப்படிதான் அப்படியே நிறைய மெல்லின சொற்கள் வர மாதிரி இருக்கும். இப்ப இந்த பாடல்களே வந்து நம்ம குணத்தை மாத்திரும். அப்ப இப்ப நம்ம எப்பயாவது ரஜசிக்கா ஆக்ரோசமா யாரையாவது பிடிச்சு திட்டமாட்டோமான்னு இருக்கும்போது இந்த சிவன் பாடல்கள் அந்த மெல்லின சொற்களா கேட்கும்போது அப்படியே அந்த கோபம் போயிரும். சோம்பேறியா இருக்கும், இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய தோணல அப்படின்னா இந்த மாதிரியான பாடல்கள் முருகன் பாடல்கள் இதெல்லாம் கேட்கும்போது நமக்குள்ளே அப்படியே பூஸ்டப் ஆகி நம்ம வந்து நல்லா வேலை பார்ப்போம். இதுதான் இந்த சொற்கள் வந்து நேத்து போன கிளாஸ்ல நான் சொல்ல வந்தது. அது எப்படி புரிஞ்சுங்கன்னு தெரியல. இப்ப கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுப்போனா இன்னைக்கு போய் நம்மளுடைய பெயர் அதுல வல்லினம் எப்படி இருக்கு மெல்லினம் எப்படி இருக்கு இடையினம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இப்ப என்னோட பெயர் வந்து பிரியா அப்படின்னா நான் பிரியான்னு சொல்றேன்னா எனக்குள்ள அந்த சொற்களுக்குரிய குணம் வந்துகிட்டே தான் இருக்கும். சொற்களை நம்ம கேட்டாலும் சரி சொன்னாலும் சரி ஒரே பலன் தான். 4 பேர் என்னை பிரியான்னு கூப்பிட்டாலும் எனக்குள்ள அதே மாற்றம் வரும். நான் பிரியான்னு சொன்னாலும் அதே மாற்றம் வரும். அப்போ உங்களுடைய பெயர் தான் வந்து உங்களோட பாதி குணத்தை வந்து கொண்டு வந்திருக்கும். மீதி பாதி தான் பிறக்கும் போது நம்ம உடல் அமைப்பு எப்படி இருந்துச்சோ அதை கொண்டு வரும். நமக்கு பெயரும் நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி சில நேரம் அமையும், சில நேரம் அந்த பெயர்னாலேயே நாம அப்படி மாறிட்டோம் போலன்னு தோணும்.
அந்த மாதிரி இன்னைக்கு அப்படியே உங்களை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. அன்னைக்கு நம்ம கொஸ்டின் கேட்டு வாதமா பித்தமான்னு கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு நம்ம பெயர் மூலமா நம்ம ரஜசிகா, தமசிகா, சாத்விகா அப்படின்னு கண்டுபிடிப்போம். சிலருக்கு 2 பேர் இருக்கும். வீட்ல ஒரு பேர் கூப்பிடுவாங்க, வெளியில ஒண்ணு. அப்ப வீட்ல கூப்பிட கூப்பிட நமக்கு அந்த குணம் தான் இருக்கும். அஹ் வெளியில வேற பேர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னா வெளியில நம்ம அந்த குணமா இருப்போம். 2 குணமும் நமக்கு மாறி மாறி வர்றது தெரியும். சோ இதெல்லாம் இன்னைக்கு நீங்க வந்து உணர்ந்து பாருங்க. இப்ப இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா 2020 இன்னைக்கு தான் நாம வந்து இந்த சக்தி ஆன்லைன் யோகா கிளாஸ் வந்து ஆரம்பிச்சோம். இன்னையோட வந்து நம்ம 6வது வருஷத்துக்கு வந்து போக போறோம். இதுக்கு வந்து நிறைய பேர் உங்களோட சப்போர்ட்னால தான் நம்ம ஆரம்பிக்கும் போது நாம வந்து ஒரு 24 பேர் இருந்தோம். 2020 24 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சோம். இப்ப இன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம 400 பேர் குரூப்ல இருக்காங்க. ஆனா கிளாஸ்க்கு வர்றவங்க வந்து கம்மி தான். இருந்தாலும் ஒரு 400 பேருக்கு நம்ம வந்து யோகாவை பத்தின ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம். அவங்க உடலை வந்து மாற்ற வந்து முயற்சி பண்ணியிருக்கோம். என்ன சொல்ல வந்தேன்னா இப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம அதை பத்தி டீட்டெயில்டா படிக்கலாம். நம்ம யோகாவும் சக்தி யோகாவும் இன்னொரு யூனிவர்சிட்டியோட நம்ம டைப் பண்ணி கிளாஸஸும் எடுக்கிறோம். தியரி கிளாஸஸ் இது நம்ம எப்பவாவது இந்த மாதிரி ஸ்பெஷல் செஷன் பார்க்குறோம். அது போக இன்னும் டீப்பாவும் தியரி கிளாஸஸோட சர்டிஃபிகேட் கோர்சஸ், டிப்ளமோ யோகா, பிஜி டிப்ளமோ யோகா, அந்த கோர்சஸ் எல்லாமே இருக்கு. ஸோ விருப்பப்படுறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க யோகா சும்மா டெய்லி படிக்கிறதோட அதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு அதுல ஒரு டிகிரி கோர்ஸா நீங்க பண்ண விருப்பப்பட்டாலும் நாம வந்து செய்யலாம். 3 வருஷமா நாம இந்த கோர்சஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம்.